மக்களிடையே ஆன்மீக கருத்துக்களை எடுத்துரைக்க கம்பெனியின் இசை கடிகாரத்தை கருவியாக பயன்படுத்த வைத்திருக்க எல்லா நல்ல இளைஞருக்கும் கேட்டுக் கொண்டிருக்கும் தங்களுக்கும் எங்கள் நன்றியை காணிக்கையாக்குகிறோம். நேரம் காலை 6 மணி. சொல்லி உங்களை பார்க்கலான்னு சொல்லி உன்னை நான் காணாத ஒண்ணுமே தின்றதில்லையா? நான் பானுமதி வணக்கம். நல்லா இருப்பா. என்னதான் சரி மாமா, நீ இல்லாத நான் வாழ முடியாது. அதனால இந்த தூக்கு உள்ள வச்சுக்க. ஏன் கூட தூக்கி எங்க மாமன் வைக்கி. எதை தூக்குறது எதை வைக்கிறது? இதுக்கு தானே சண்டை, இதுக்கு தானே சண்டை. இத தூக்குறங்க உள்ள வச்சிர. என் கூட தூக்கி எங்க மாமன் வைக்கி. சிவஜெயம் நமது உள்ளூரை சேர்ந்த சண்டை போட்டுங்க. இந்த முடிக்குத்தானே இந்த முடிய தூக்குறங்க. இத தூக்கி உண்டில் வச்சிடுறங்க. தம்பி, உன் மனுஷன் எனக்கு தெரியும். நானா என்னை எடுத்துக்கோ, இந்த முடி எடுத்துக்கோன்னு சொல்றேன். ஆமா, உன்னுடைய பெருந்தன்மை. நான் செய்தது தவறு இருக்கிறது. அரசனா இருந்தாலும் தவறு செய்தால் தண்டனை கொடுப்பார்கள். நான் செய்தது தவறு. பெரியவர்கள் பார்த்து குரு பெரியவர்கள் தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். பாரா 12 முடித்து ஒரு ஆண்டு 5வது மாசம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் நாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மத்தியில எதுவும் செய்யக்கூடாது. என்னதான் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, நீ நாட்டுக்கு வாடா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாட்டுக்கு வான் கூப்பிடுறதா இல்ல வானான்னு சொல்றதா? நாட்டுக்கு நீ வாடாடா. என் வீட்டுக்கார சொல்றதே தான். இவ அது ஒத்து ஒத்துருவா. மாமா நீ இல்லாத வாழ முடியலா? அதனால நீ ஏய் நம்ம கூட்டி மாட்டோம்டா. இப்போ ஒரு விசாரணை நான் பண்ணணும். நல்லது கெட்டது எதுனா ஒண்ணு நடந்துக்கணும். ஆமா மாமா சொல்லு. முன்ன கூட நம்ம ஆட்டம் ஆரம்பிக்கும் போதே ஒருத்தன் வந்து வண்டியில் விழுந்துட்டான். நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகி சாவறாங்க. மாமா நீங்க 5 பேருமே அப்படியே இருக்கிறீங்களா செத்துட்டீங்களா? யாரும் காட்டுல இருக்கிறீங்களே, எப்படி சாகாம இருக்கிறீங்க? நல்ல எண்ணத்தோடு கேட்க. ஆமா மாமா மான்மதி, விதியை வெல்ல வேந்த நாள் முடியாது, வருவது வந்தால் வலிக்கு தங்காது. 3 பேர் செத்துட்டாங்களா? 3 பேரும் சாக மாட்டாங்க, யாருமே சாக மாட்டாங்க. நாட்டுல எத்தனை பேர் இடியாரிங்க செத்தாங்க? பிறந்தவனே ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன அப்படி அவத்தாவது இடியாரிங்க செத்தாங்க. இந்த வருஷம் தாங்க இடியாரிங்க செத்து போயிட்டாங்க. சுனாமி வந்து கூட செத்து போயிட்டாங்க. நீங்க என்ன சாவாதி? ஒண்ணுமே சாவாதிக்கிறீங்களே. மான்மதி, மனுஷன் உனக்கு என்ன தோணுதா நீ போட்டு மாமா கேளு. அதனால உன் மணியை தான் அங்கே திரும்பி பாக்குறேன். காசு 100 ரூபாய் கொடுத்து பாவம். அதனால எங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆண்டவனுடைய அருளால நல்லா சிறங்க. ஒண்ணு சாவலியா? நாங்க சாவ மாட்டோமா? மாமா நீ பேசியே தம்பி. துரியோதனா அசனாபுர நாட்டுல இருந்து பாதமே என்று சொல்லக்கூடிய 64,000 வீதியில் அப்படி திரும்பி வரணும்னா பூமலையாக பொழியும். அது மேல்தான் நடப்பாய். அது உனக்கு தெரிஞ்சு பூ மேல்தான் நடக்கிறது. என்னுடைய எல்லாருக்கும் பாதத்துக்கு மேல ரோமம் தான். அந்த பாத ரோம மூலியமா தான் நடந்தோம். இன்னைக்கு இந்த ஊர்ல வந்து பாரு, எனக்கு காரமான நடக்கிறதா இருக்குது. என்ன தின்றாங்க இவங்க? சாப்பிட்டா என்ன செத்தா என்ன? நாம மென்ன போண்டி மென்ன போறதுக்கு எல்லாம் கொண்டு கொடுத்துருக்காங்க. கஷ்ட பண்ணி போடுவாங்க. அவங்க என்ன சாப்பிடுறாங்க? இதை செக் பண்ணுறாங்க. நாம நினைச்சா நம்ம முன்னே வந்து அடிக்குதுடா. அது நேற்று பத்தி நாடகத்துக்கு போன தோக்க அப்படி அடிக்குது. ஏன்னா இந்த நாட்டுக்கு போது பார்த்தா பலகாரம் பச்சை சாப்பிடுது. இந்த காட்டுல வந்து சாப்பாடு தண்ணி இல்லாத இருக்கிறீங்களே, என்னன்னா சாப்பிடுறீங்க? ஊருக்கு கையாகும். தம்பி என்ன சமாச்சாரம்? தம்பி பீமச்சேனா அண்ணா திட்டுறானா இல்ல
தம்பி துரியோதனா பசுவோடு இருக்கிறார். அவன் சூத்திர முடிக்கிறதுல அவனை போக சொல்லு. முடிக்கிறதுல நீ அங்க நில்லு கூட சொல்றோம். போடா சூத்து தம்பி, உங்க அண்ணங்கிறான்டா தம்பி. அண்ணா என்னண்ணா சொல்ற? தம்பி அண்ணா நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் அண்ணாவாய்க்கு துரியோதனனுக்கும் அண்ணியாய்க்கு பான்மதிக்கும் நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய காய்கறிகளை கொண்டு வந்து அவங்களுக்கு பசியாத்தி பிறகு நான் சொல்லுகிறேன். அப்படியே எல்லாம் நாவாடி விட்டுப்பியா? நீ சாதாரணமான ஆளு இல்லையா? போட தம்பி, போடா போடா. ஏன்னா இப்ப என்ன கொண்டு வந்துட்டு எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. தெரியும் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நாம ஒண்ணு நினைக்கிறோம்னா அது ஒண்ணு முன்னாலே ஒண்ணு பண்றீங்க. வந்தாங்க சரியா செய்யணும். மாமா எனக்கு ஒவ்வொரு பசி. அவங்கள உட்கார வச்சுட்டு இப்படி வைக்கிறேன், இப்படி போடுறேன். அம்மா கிட்ட போயிட்டு போகமா செஞ்சிடும். ஏங்க போட சொல்லு நம்மளுக்கு. அவங்ககிட்ட நம்ம உட்காரக்கூடாது. ஆளுகார் பையனுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லையா? வேலை கூப்பிட்டாவாடி, வேலை கூப்பிட்டாவாடி. தாலி அறுத்து போயிட்டு சாமி எனக்கு அப்படி விட 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 என்ன ஆயிடுமாக்கும் புளிகிற போற வழியில என்ன பண்ணுங்க? அவன் நடக்கும் லட்சுமில நாட்டி வச்சுங்க. போற வழியிலே போகும் வந்து புளிய வெட்டி வச்சுங்க. பாம்பு படுக்கிற பாயல் பாம்பு ஓட்டும். அவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. நாம மட்டுமே வந்துக்கிறேன். இந்த கானகத்துல அவங்களுக்கு ராஜிக்கும். அதனால அவங்களும் பண்ணிவாங்க. புளிய வெட்டி வச்சு மாடி சாமி நாம பண்ண மாதிரி அவங்க ஞானம் புத்தி எதிர வைக்குதோ. எனக்கு ஒரே ஒரு உசுரி புள்ள. எனக்கு மட்டும் 3 உசு இருக்குதா? இல்லங்க கேள்வி கீதாமே கீட்டும் அந்த ஆளுக்கார பையனை கூப்பிடுறாங்க. அவனை வந்து அது மேல படுக்க வச்சு பரவனை வச்சு அப்பாரமா நம்ம தங்கம் எழுந்து வாடி அழகே யாரு விட்டு பிள்ளையா மகம் பாவ எல்லாரும் பூஜை காமிச்சிரு ஒரு தாரம் காமிச்சு செத்தா ரவடாய சிவம் என்ன சாப்பிட்டுங்க. அதனால முன்ன காமி உனக்கு வீச மட்டும் காமிக்காத. இவன் முன்ன செத்து போயிட்டாடா. சந்தர்ப்பத்துக்கு நம்மளுக்கு ஆள் இல்லாத போயிடும். என்ன பண்ணுனா உட்காரு. என்ன பண்ணுது அப்படி படுத்து ஒரு உருளு உருளுதான். ஏதோ முள்ளு மாதிரி குத்திச்சா? ஒரே ஆணிதான் குத்திச்சு. உட்காரி பானு தம்பி பீமசேனன் கொண்டு வந்து கொடுத்திருக்கக்கூடிய காய்கறிகளை நீங்க அமர வைத்திருக்கிறேன். என் தம்பி துரியோதனுக்கும் பான்மதிக்கும் அவரோடு வந்த சேவகனுக்கும் அனைவருக்கும் பரிமாறு. அப்படியா சாமி? நீங்கள் சொன்ன வண்ணமாகவே பொழுது அன்னமை பரிமாறுகிறேன். நாலு பக்கமே பாஞ்சாலியா வாய்க்கு ஆனால் கேளுங்களே மன்னா.
போட என்னமோ போட்டு மூடலாம். பாரு கொண்டாட்டினா கொல்லிக்கு போட்ட வேலி மாதிரி நீ அது மீறி என்னமே பண்ண முடியாது மாப்பிள. வேற போட்டி எடுத்து போடும் கம்பளம் உட்காரு. அண்ணா, தேவி என்னுடைய இளைய கணவர் கொண்டு வந்த காய்கனிகள் அனைத்துமே மன்னா. ஆமாம் உங்களுடைய தம்பி கூட பிறந்த உடன் பிறந்த தம்பிக்கு ஆமாம் காய்கனிகள் அனைத்துமே பரிமாறிவிட்டேன். எந்த குறையும் இல்லை. எந்த ஒரு குறையும் என்பதை தம்பி வான்மதி பசியோடு இருக்கிறீங்க. ஆமா மாமா அப்படியா அந்த பசி காய்கறிகளை பரிமாறா போட்டுங்குது அண்ணி குடுக்கல தண்ணி. அது அப்படிதான் பனி வரும். பனிக்கு வர்றது தண்ணி அது சாப்பிடுங்க. சாப்பிடலாமா? சாப்பிடு. ஐயோ ஐயோ அப்படா ஐயோ அம்மா ஐயோ நோண்டு 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 தண்ணி குடு தண்ணி குடு. தண்ணி 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 பையன் கொப்படி பண்டு மணி கொப்படி பண்டு மணி கொப்படி நல்ல நானும் நானும் ஒரே வச்சிருந்தாயா சாமி என்ன ஆச்சு எனக்கு அப்படியே பட 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 நானும் செத்து போயிட்டு சாமி ஏன் பானு ஏன் ஒரே ஒரு பசிக்கு நான் சாப்பிடலான்னு நாம என்ன பண்ணாங்க ஒன்னும் சாதத்துல சம்மந்தங்க அவங்க இந்த காயில ஊசி எடுத்துன்னு வந்து ஊசி அது விஷமா இருந்தாக்க கண்டுக்குவாங்க சொல்லி விஷ ஊசி எடுத்துன்னு வந்து அந்த பழத்துல போட்டு கொண்டு கொடுத்து தின்ன போட்ட நான் உனக்கு ஒரே ஒரு ஆம்பளையாண்டி சாமி மாரியம்மா தாயே இன்னமே சிரிப்பு இதெல்லாம் எத்தனை நேரத்துல போறது இப்பதான் பல்ல காமிச்சுக்கிறான் பாரு இப்ப என்ன பண்ண தெரியுமா நாம சாப்பிடுற மாதிரி இருக்கணும். ஆனா அந்த பையனை சாப்பிட வச்சு பாக்கணும். அந்த பையன் சாப்பிட்டு செத்து போச்சுன்னு வச்சுக்க தப்புசி மாதிரி தப்புசு மாதிரி. ஆனா இன்னொரு மந்திரி பையன் இந்த ஊதிய ரெடி பண்ணிடலாம். சரி யாராவது பசி பசி கூடியே அதனால இது பாரு அதெல்லாம் சாப்பிடு. நான் இன்னைக்கு செடிக்காம தண்ணி ஊத்திக்கணுமே. தயாரி மகன சாப்பிடுறா சாப்பிடு மகனே சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஐயோ 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 நீ ஜானிக்கிறால நான் சொன்னது கரெக்டா இருக்குது. எழுந்து பையனுக்கு உயிர் போச்சு. ஒரு பக்கமா இருக்குது என்னன்னு தெரியலையா பானு சாப்பிடுந்தா அண்ணன் உசுர் போயிட்டு செத்து போயிட்டுக்கோங்க. பையனை வந்து தூக்கிட்டு போய் இப்போதைக்கு சொல்லணும். பதில் பண்ணிடலாமா? உயிருக்குமா? உயிருக்குதாம்மா இருக்குதா யாருமே அம்மா தெரியாது. தீ பூஜா நான் வாக்கா அங்க எம்மா அவளை சீக்கிரம் பைசாவாது ஒரு சீப்பு குரலுமா இருந்த திருப்பிட்டே பறிச்சுக்குது. நீ இன்னும் சாவலியா? இப்ப நான் வந்து இன்னும் நீ சாவலியா? அம்மா பீ பூஜா